தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை இன்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்திலே உள்ள தத்துவம் கருப்பொருள் என்னவென்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த மூவரை பற்றிய உள்ள விளக்கம். இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த மூவரை பற்றிய விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவரை பற்றிய கருத்து நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் மிகுந்த குழப்பங்களை, வாக்குவாதங்களை, முரண்பாடுகளை மக்கள் ஏற்படுத்தி ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு குழம்பி இருக்கிற கால நிலைமையில் நாம் வந்திருக்கிறோம். மூவருமே தேவன் என்று அழைக்கப்பட்டதுனால, மூவருமே கர்த்தர் என்று சொல்கிறதுனால, தேவன் ஒருவர் என்று சொல்கிறதுனால, அப்போ அந்த ஒருவர் தான் மூவர், அந்த மூவராக இருக்கிறவர் ஒருவராக இருக்கார். பொதுவாக நம்ம சிற்றறிவுக்கு அதுதான் கரெக்டாக பொருந்துது. அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. நம்ம கருத்துக்கு அது கரெக்டாக இருக்குது, நம்ம அறிவுக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை, வேதத்தில் அப்படி இல்லை. ஆகவே நம்முடைய அறிவுக்கு ஏற்றபடி வசனங்களை பிறக்காமல், பொறுக்காமல், இணைக்காமல், அதை வைத்து உபதேசங்களை சொல்லாமல், நம்முடைய அறிவு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பொது கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவே தேவன் அறியாத ஒரு இந்துக்கள் கிட்டேயோ அல்லது ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள்கிட்டையோ, ஒரு பொதுவான பகுத்தறி உள்ள செய்தியாளர்கள் இடத்துலையோ கேட்டால், விளக்கங்கள் கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த வசன அடிப்படையில் ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா, ஒரு கலந்துரையாடல் வச்சோம்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. தனித்தனி நபர்கள் என்று கரெக்டாக சொல்லிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வளர்ப்பு முறை அப்படி, அவங்க பாரம்பரியம் அப்படி, அவங்க சபை நிலைமை அப்படி, அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, அவங்க அப்பா அங்கிட்டு, அது அதில் போதகர்கள், ஸ்தாபனங்கள், நம்முடைய அறிவு இதில் பூந்து விளையாடுறதுனால, அதே கருத்தை நம்ம உள்வாங்கினதுனால நம்மளும் அதை ஆமாம் சாமி போடுற மாதிரி நம்மளும் குழப்பி போய் மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஒன்றுமே வேதமே தெரியாமல், கிறிஸ்தவனே இல்லாமல், புதுசாக ஒரு பொதுவாதியாக நெறியாளர்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நபர்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, மூவர் தனித்தனி நபர்கள்னு தான் இதில் இருக்குது, கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த புரிதல் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இல்லாதது வேதனை. நானும் பாரம்பரிய சிஎஸ்ஐ போதகராக இருந்ததுனால நானும் அதே கருத்து உடையவனாக தான் இருந்தேன். ஆனால் வளர வளர உபதேசங்கள் தெரிய தெரிய, படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க, மாறுபட்ட என்னுடைய கருத்துகளுக்கு மாறுபட்ட காரியம்தான் இதில் இருக்குது. என்ன இருக்குன்னா, மூவர் தனித்தனி நபர்கள். இந்த வசன அடிப்படையில் சொல்லி கொடுத்தது நான் வளர்ந்த முறை அப்படி அல்ல. ஆனால் இது தனித்தனி நபர்கள் தான் சொல்லியிருக்கு. அதில் நான் போகும்போது என் கருத்து பயனற்றதாக போயிடும். என் அறிவு, எங்கள் கருத்து அதில் ஒன்றுக்கும் விளங்காது. உண்மையில் தெய்வீகம் சொல்கிறது, பொதுவாக சொல்லுவாங்க மனுஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. தெய்வீகம் மனுஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு பொதுமக்களே சொல்லுவாங்க. அது உண்மை. நம்ம அறிவுக்கு அதை அடக்கவே முடியாது. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13:9-10 அப்பேற்பட்ட ஒரு பவுல் சாதாரண ஆள் இல்லை. வேத பண்டிதர், முறையாக வேதத்தை கற்று தியானித்து பெரிய அறிஞர், அவன் சொல்லியிருக்கான். அடுத்து யோவான் 3:31 யோவான் ஸ்நானகன் சொல்லி சொன்னதாக யோவான் என்ன எழுதியிருக்கான்னா, பூமி
பூமிக்கிலிருந்து வந்தவங்க மனுஷர்கள் பூமிக்குரியது தான் பேசுகிறாங்க, பூமிக்குரியது தான் சொல்கிறாங்க. வானத்திலிருந்து வர்றவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர், இவங்க எல்லாரிலும் அவர் பெரியவராக இருக்கார். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே வந்து சொல்கிறாரு. அதை ஒருவனும் ஏற்றுக்கிறது இல்லைன்னே இருக்குது. அப்படியே இருக்குது, யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இவன் ஏற்றுக்கிற மாட்டான், இவன் அறிவுக்கு உட்படாதனால ஏற்றுக்கிற மாட்டான். ஆகவே அங்கேருந்து ஒருவர் வந்து நான் இப்படி இருந்துப்பா பார்த்தேன், இப்படி வச்சேன் நான் சொல்லி இதுதான் சொன்னால், அதை இவன் பார்க்கலை கேட்கலை, இவன் புத்திக்கு எட்டாது. சொன்னவரை இவன் நம்பி அந்த வார்த்தைகளை அப்படியே உள்கொண்டா அவன் தான் விசுவாசி, அவன் தான் இயேசுவின் சீடன், அவனுக்கு தான் கிறிஸ்தவன்னு பேர். இந்த அடிப்படையில் இயேசு என்ன சொன்னார், எப்படி சொல்லி கொடுத்தார் என்ற காரியத்தை தான் இந்த யோவான் 14 அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்க போகிறோம். அதில் முதலாவது பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருங்கள். இங்கே 2 விசுவாசம் வர்றது கவனிங்க. 2 விசுவாசம் வர்றது 2 பேருக்கு. தேவன் இடத்துல விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலையும் என்னையும் நம்புங்க. இதில் இருந்த பிதா வேற, நான் வேற, அவரையும் நீங்கள் விசுவாசிங்க. பொதுவாக அவரை விசுவாசிக்கிறீங்க. பொதுவாக யூதர்கள் வந்து யெகோவா தேவனை விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் என்னையும் விசுவாசிங்கன்னு சொல்கிறார். இதிலிருந்து 2 விசுவாசம் அதில் வர்றதை கவனிங்க. எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாச பட்டியல்னு சொல்லி கொடுத்ததை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த விசுவாச பட்டியலில் பொதுவான விசுவாசம் அது. விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று அதில் தெளிவாக போட்டிருக்கு. அந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்கன்னு சொல்லி அதில் நபர்கள் அப்படியே வருது. ஆபேலிருந்து வந்து ஏனோக்கிலிருந்து, நோவாவிலிருந்து, ஆபிரகாமிலிருந்து, சாராலிருந்து, மோசையிலிருந்து, இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து, யோசேப்பிலிருந்து, யாக்கோப்பிலிருந்து, ஈசாக்கிலிருந்து, அதில் 32ஆம் வசனத்தில் தாவீது, கிதியோன், எப்தா, சாமுவேல், தீர்க்கதரிசிகள் எல்லாம் அதில் வருது. எல்லாம் சொல்ல நேரம் போதாது, காலம் போதாதுன்னு அவனே சொல்லியிருக்கான். இல்லை 39ல் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. 40ல் அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திட்டார்னு அங்கே முடியுது. அந்த அந்த அதிகாரம் முடியுது. அவர்கள் நம்மை இல்லாமல்னா, அவர்கள்னால் இப்போ இது வரைக்கும் வாசித்த பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்மைன்னா கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களை விட அவர்கள் பூரணர்கள் இல்லை, நாம் தான் பூரணர்கள், நாம் தான் அவங்கள விட விசேஷமானவங்க, தேவன் நமக்காக முன்னதாகவே அதை நியமிச்சிட்டாருன்னு முடியுது. அவங்கள விட நாம் எந்த வகையில் பூரணர்கள், எப்படி பூரணர்கள் என்று கேள்வி கேட்டால் அடுத்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்திலேயே போட்டிருக்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று அங்கே போட்டிருக்கு. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் யாருன்னு போட்டிருக்கீங்க? இயேசு. அப்போ இயேசு பழைய ஏற்பாட்டில் வரல, புதிய ஏற்பாட்டில் தான் வர்றாரு. இவர் தொடங்குகிற விசுவாசம், இவர் முடிக்கிற விசுவாசம் இங்கே இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் வேறு விசுவாசம் பட்டியல்னு சொல்கிறோம். அங்கே விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவங்க பாரம்பரியத்தில் வருது. அப்போ அந்த விசுவாசம் வேறு, இயேசு வந்து தொடங்கின முடிக்க போகிற விசுவாசம் வேறு. தெரிஞ்சுக்கிங்க. அதான் 2 விசுவாசம் சொல்கிறேன். இந்த நுணுக்கங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை பொதுவாக தேவனை யெகோவா தேவனை ஏலோகிம்னு சொல்லி மெய் கடவுளை உலகத்திலேயே கண்டுபிடிச்சவங்க யூதர்கள் தான். ஆபிரகாமிலிருந்து வந்தது. ஆபிரகாமே ஒரு புறஜாதி தான். அவருக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி
உன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நீ வா, நீ இங்கே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னையும் அதையும் போட்டு குழப்பி இதாயிரும், தனியாக பிரிஞ்சு வந்துரு, நான் உன்னை பெரிய அளவில் சாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தரிசனமாகி சொல்லும்போது அந்த ஆபிரகாம் அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவன் தேசத்தையும் நாட்டையும் வீட்டையும் எல்லாம் விட்டுட்டு வந்தான். அதுக்கு அவன் அந்த நேரத்தில் அவன் பேர் ஆபிராம், ராம்னு போட்டிருக்கு. அவன் தகோரன் பேர் நாகோர், அவங்க அப்பா பேர் தேராகு, அவங்க சந்ததி ராமா சந்ததின்னு ஆதியாகமம் 10:7 இருக்குது, ராமானே இருக்குது. அப்படி சந்ததி தான் அவங்க. ஆண்டவர் அவனை அழைச்ச பிறகு பேரை மாற்றுறாரு, ஆபிரகாம் என்று எனப்படும் சொல்லி ஆதியாகமம் 17:5 திரள் ஜனத்துக்கு நீ தகப்பனாக போகிற அப்படின்னு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. சாராய சாரால்னு மாற்றுறாரு, அநேக மக்களுக்கு நீங்கள் தாயாக போகிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி 4 மதத்துக்கு அவங்க தகப்பனாக ஆயிட்டாங்க என்பது தானே உண்மை. அவன் ராமான் இருக்கும்போது ஒரு சிறு கூட்டத்துக்கு அவன் தகப்பேன். ஆபிரகாம்னு சொன்னாலே ஒரு கூட்டத்துக்கு தகப்பேன்னு தான் அர்த்தம். ஆபிரகாம்னு சொல்லும்போது திரள் கூட்டத்துக்கு தகப்பேன்னு மாறுது. அப்போ அந்த ஆபிராம்னு சொல்லும்போது அந்த ராம் கூட்டத்துக்கு அவங்க தலைவர். அந்த ராம்னு சொல்கிறது தான் ராமான்னு பின்னாடி ராமன்னு பேரை மாற்றி வந்தது. மற்றபடி எல்லாமே பொருள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. எதையுமே நம்ம அற்பமாக கேவலமாக பரியாசமாக வையவோ திட்டவோன்னு சொல்கிறது மடத்தனமான காரியம். எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. அது கருத்தை கேட்டிங்கன்னா, பொருளை கேட்டிங்கன்னா, அப்படியே தேடிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏசுக்கிட்ட வந்து முடியும். லேலுயா, இதுதான் உண்மை. அப்படித்தான் நான் கண்டுபிடிச்சி வந்தேன், சும்மா நான் வந்து வரல, அப்படித்தான் கண்டுபிடிச்சி வந்தேன். இப்போ இந்த திருவிழா மதுரையில் சித்திரை திருவிழா நடந்து இப்போ இன்னும் முடியல, நிறைய கொஞ்சம் ஆக முடிய போகுது. ஆற்றுல நேற்று இறங்குற காரியம் இவை முழுவதும் ஒரு பொருள் கருத்தோடு தான் திருமண நாக்கிரிசையை வந்து இணைச்சிருக்கிறார். இந்த இதுக்குள்ளேயே 2 கோஷ்டி சண்டை, வைணவம் வேறு சைவம் வேறு, 2 கூட்டத்தில் சண்டை. இந்த 2 பேரை எப்படி ஒன்றாக்கணும் என்ற முறையில் சைவம் என்பது சிவனுடைய கல்யாணம், இந்த மீனாட்சி கல்யாணம். வைணவம் என்பது கிருஷ்ண வந்து அழகர் மலையிலேருந்து வந்து தங்கச்சிக்கு சீர் கொடுக்க வர்றது, 2 பேரும் இணைகிறது. துலுக்கு நாச்சியார்னு சொல்கிறது வண்டி ஒரு முஸ்லீம் இணைக்கிறாங்க, மாமா மச்சன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜனங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று சண்டை ஆகிடக்கூடாது. அதனால் வைணவமும் சைவமும் ஒன்று தான், அரியும் சிவனும் ஒன்று, இது அறியாத வாயில் மண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழி அதனால தான் உண்டானது. அப்போ தாய் பிள்ளையாக எல்லாம் பழகணும், ஒன்றா இருக்கணும், மதச்சண்டை வரக்கூடாது, பிரிவினைகள் வந்துடக்கூடாது என்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்கடான்னு சொல்லி தான் இப்படி திருவிழாவை வச்சு ஒரு கதை மாதிரி ஏற்படுத்தி அதை வந்து இன்ன வரைக்கும் அறியாமையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்கிறேன்னு பவுல் சொன்ன மாதிரி இன்றைக்கி அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான். அப்போ அந்த கருப்பொருள் என்னென்னா, இந்த மத அடிப்படையில் பிரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை தான், எல்லாம் தாய் பிள்ளை தான்ப்பா, அந்த அர்த்தம்தான். அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னது அந்த அர்த்தம் தான். அது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்கிறது அந்த அர்த்தம்தான். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி என்று அகஸ்திய முனிவர் சொன்னது அந்த அர்த்தம்தான். லாகிலாகா இல்லலாகின்னு சொல்லி முஸ்லீம் ஒரே கடவுள் தான் அவன் சொல்கிறான். அந்த ஆபிரகாமைத்தான் இப்ராஹிம்னு அவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு பிறந்த இஸ்மவேலு தான் இஸ்மாயில்னு சொல்கிறாங்க. அந்த ராமா கூட்டம் வந்து ஆபிராம பிரம்மான்னு சொல்கிறாங்க, ஆபிராம் பிரம்மான்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி சாரால சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கதை அப்படி மாறிடுச்சு. முஸ்லீம் வந்து இப்படி மறிவிரிச்சு இயேசுன்னு சொல்லும்போது ஈசா நபின்னு சொல்லிட்டாங்க.
அதான் நான்முக கடவுள்னு ஒரு கடவுளை வந்து ஆபிரகாமுக்கு, அதாவது பிரம்மாவுக்கு அது ஏற்படுத்தினாங்க. தகப்பேன், அவன் தான் தகப்பேன். பிரம்மான்னு சொல்கிறது தகப்பேன். இங்கே விசுவாச தகப்பேன்னு சொல்கிறான் கிறிஸ்தவன். அவன் முற்பிதான்னு சொல்கிறான். வந்து முஸ்லீமுங்க இப்ராஹிம் சொல்லி எங்கள் தகப்பேன்னு சொல்கிறான். அவன் வந்து வந்து பிரம்மாவை தகப்பேன், அவன் தான் படைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு சின்ன சின்ன இது இருக்குது. 100க்கு 100 உண்மை கிடையாது, கரெக்ட் கிடையாது. வேதாகமத்தில் உள்ளது கரெக்டாக 100க்கு 100. பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி வரலாறாக அப்படியே கரெக்டாக. அதில் ஊருடவலோ பொய் பித்தலாட்டமோ இல்லை. எல்லாம் சரித்திரம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவைகளை பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது தான் உள்ள தெரியும். சைவம் வந்து 3 பட்டையை போடுறாங்க, 3மே வெள்ளையாக இருக்கு. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவங்க மும்மூர்த்திகள்னு சொல்லி அதை மாற்றிட்டாங்க. நடுவில் சந்தனம் போட்டு வச்சு அதில் குங்குமம் வைப்பாங்க. அந்த சந்தனம் வந்து மரத்தை குறிக்கும், குங்குமம் ரத்தத்தை குறிக்கும். அதான் ரத்த திலகம் சொல்லி இப்போ கூட நம்ம பிரதமர் வந்து அந்த திலகத்துக்கு அந்த குங்குமத்துக்கு தான் நாங்கள் யுத்தமே நடத்தணும்னு சொல்லி இப்போ வந்து இப்போ இந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த குங்குமம் ரத்தத்துக்கு அடையாளம். அதுவே இப்படி ஆனாலும் அதே 3 தான். நடுவில் சிகப்பு வரனால அதுவும் ரத்தத்துக்கு அடையாளம் தான். ஏன் நடுவில் ஏன் ரத்தம் வருதுன்னா, குமாரன் தான் பலியானார்னு அர்த்தம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று வேதாகமத்திலே நம்ம கிறிஸ்தவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த குமாரன் நடுவில் வர்றாரு, அவர் தான் பலியானார். 3இல் ஒன்றோனே நமஸ்காரம்னு பாடுறோம். இப்படி வந்தாலும் 3ல் நடுவில் உள்ளவர் பலியா ரத்தம், இப்படி வந்தாலும் நடுவில் உள்ளவர் தான் ரத்தம். ஆகவே இந்த அரிய சிவனும் ஒன்று தான், ஒரே கருத்து உடையது தான். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை, ஒரே கருத்து ஒன்று தான். அது அறியாமை உள்ள காலத்தில், இயேசு வராத காலத்திலேயே நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. இப்போ எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடித்தது நிழலாட்டம்னு எப்படி சொல்கிறோமோ, இயேசு கிறிஸ்து நிஜமாக ஆட்டுக்குட்டியா நிழலா அந்த அர்த்தத்துக்கு நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பலியாக போகிறேன்னு சொல்லி விளக்கத்தை எப்படி சொன்னாரோ, இந்த விளக்கமும் இந்த பலி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட்டில் ஒரு வட்டத்தில் நடந்த காரியம் இல்லை, நடக்க போகிறது இல்லை. அதுக்காக இயேசு அந்த அர்த்தத்துக்கு வரவும் இல்லை. யோவான் 1:29 யோவான் சாணகன் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசுவை ஒரு இஸ்ரவேலின் தேவன்னு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லலை, உலகத்தின் பாவத்தை கவனிங்க. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வலோகம் என்ற வார்த்தையை கவனிங்க. அதனால தான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், உலக ரட்சிக்க வந்தேன், உலக ரட்சகர். உலகம் என்ற வார்த்தை அடிக்கடி வருது. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த உலகம் என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம். உலக ரட்சகர், உலக மீட்பர், உலகத்துக்கு பலியாக வந்திருக்கார். அப்படி உலகம்னு சொல்லும் போது எல்லா நாடுகளும், எல்லா மதமும், எல்லா ஜாதிகளும், எல்லா பாஷைக்காரரும் சமந்தானே, எல்லாம் அந்த அர்த்தம் தானே உலகம்னு சொல்கிறோம். ஆதியாகமம் 11 ஜாதிகள் எப்படி பிரிஞ்சது, அவங்க வேலைகளை பிரிஞ்சதுன்னு போட்டிருக்கு. பாஷைகள் பிரிஞ்ச விதம் அங்கே போட்டிருக்கு. அவங்க செதறி அங்கங்கே அந்தந்த பாஷையில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 17 பவுல் அதைத்தான் விளக்குறான். ஒரே ரத்தத்தில் தான் நாம் எல்லாம் வந்திருக்கோம். 26 நம்ம ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, அவருக்குள்ளே தான் அசைகிறோம், அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். உங்கள் புலவர்களோட இந்த மெய் கடவுளை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் ஏன் விரிவாக சொல்லலைன்னா, அது அறியாமை உள்ள காலம். அந்த 30ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்போ எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார், ஆர்டர். இப்போ கடைசி காலமாக இருக்கும்போது இந்த சத்தியை சொல்லித்தான் ஆகணும். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்புகளை எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறாரு.
ஆகவே முழு உலகத்துக்கு சத்தியம் சொல்ல வேண்டிய காலமாக இருந்ததுனால தான் நம்ம இந்த காரியங்கள்லாம் ஒன்றாக்கி இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகின்னு சொல்லி அவரே இரட்சகராக அவரே உலக மீட்பராக நம்ம அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த பிதாகுமார பரிசுத்தாவியானவர் சொல்கிற அந்த அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் அதிகமாக அதில் இல்லை. ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்களில் நிழலாட்டமாக இருக்குது. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடுன்று பவுல் எழுதுனதுனால அது இருதயத்தில் உள்ள முக்காடுன்னு சொல்லும் போது முக்காடு போட்டுக்கிட்டு ஒன்றை படுறான்னா நம்ம படிக்க முடியாது, விளக்க முடியாது. முக்காடு எடுத்து விட்டால் தெளிவாக படிக்கலாம். அதுபோல் பழைய ஏற்பாடு காரியங்களில் ஒன்றை நீங்கள் தெளிவாக அடைய முடியாத ஒரு முக்காடுன்னு பவுலே சொல்கிறான். அப்பேற்பட்ட பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 போட்டிருக்கு. ஆகவே அந்த முக்காட்டில் சில விஷயம் விளக்க முடியுமான்னு கேட்டால் விளக்க முடியும், மங்களாக விளக்க முடியும். அறிவு உள்ளவங்க புரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்ற வார்த்தை அங்கே வருது. 2ஆம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் தனியாக போட்டிருக்கு, 1ஆம் வசனத்தில் தேவன்னு வந்திருக்கு. அப்போ இயேசு எங்கே இருக்கார் என்ற கேள்வி கேட்டால் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து அதில் 27 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆதி முதற்கொண்டு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆழங்களும் ஜலங்களும் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கும்போது நான் பக்கத்திலே இருந்தேன். அவர் பூமி வட்டணிக்கும் போது இம்மட்டும் வா மிஞ்சி வராதேன்னு கடலுக்கு கட்டளையிடும் போது அவர் பக்கத்திலேயே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னு ஒருவர் சொல்கிறாரு. யாராக இருக்கலாம்? இயேசுவை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அங்கே அதான் நிழல்னு சொல்கிறோம். இன்னொரு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் 3 புருஷர்கள் அங்கே வர்றாங்கன்னு போட்டிருக்கு. 3 புருஷர்கள் ஆபிரகாம்கிட்ட வர்றாங்க. ஆபிரகாம்கிட்ட ஒரு புருஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கர்த்தர்ன்னு அதில் வருது. ஆண்டவரே இந்த கோபம் வராமல் இருப்பதாக 50 நீதிமான்கள் அப்படியே லிஸ்ட்டு 40 இருந்தால் அழிப்பீங்களா? அப்படியே ஒவ்வொன்றா லோத்தை நினச்சிக்கிட்டு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆபிரகாம். அவர் கர்த்தர்னே அங்கே போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அவங்கள அந்த 3 புருஷர்களில் அந்த கர்த்தர் அங்கே ஒருவர் பேசிக்கிட்டு இருக்காரு. போய்விட்டாருன்னே கடைசியில் போய்விட்டார். நான் 5 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 2 புருஷர்கள் சோதோம் கோமரா பட்டணத்துக்கு போகிறாங்கன்னு இருக்கு. அந்த 2 புருஷர்களில் ஆண்டவமாரே இங்கே வீடு வரைக்கும் வந்தீங்களேன்னு அங்கே லோத்து வருந்தி கேட்குறது நம்ம பார்த்துருக்கோம். அவங்களையே கெடுக்கிற அளவில் மானபங்கப்படுற அளவில் அந்த சோதோம் கோமரா பட்டணக்காரங்க கிழவை முதற்கொண்டு வாலிப வரைக்கும் வர்றாங்க பாலியல் பண்ணுறதுக்கு. உடனே குருட்டாட்டம் படிக்க பண்ணினாங்க. அது 2 புருஷர்களும் அந்த அற்புதம் செய்கிறாங்க. அதில் ஒரு பேர் கர்த்தர்ன்னு இருக்கு. ஒரு ஆண்டவரே அந்த ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் போக முடியாது, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும்போது அழிக்க போகிறோம், ஓடிப்போன்னு சொல்லும்போது நாங்கள் செத்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன ஊருக்கு போகிறோம். சரி, நீ சின்ன ஊருக்கு போ, நீங்கள் போகிற வரைக்கும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் எங்களை அழிக்க அனுப்புனார். அதில் அவர் கர்த்தர்னே கையை பிடிச்சி இழுத்து விட்டாருன்னே போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் ஒருவேளை நமக்கு முக்காடாக இருந்தாலும் மூவர் தெளிவுன்னு போட்டிருக்கு. ஒருவர் முன்னாடி போயிட்டாரு, அப்புறம் 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருவர் கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு. அது மங்களாக இருந்தாலும் அது இதாக இருக்குது. புதிய ஏற்பாடு வெட்ட வெளிச்சம் முக்காடு எடுத்த மாதிரி தெளிவாக இருக்குது. என்ன தெளிவாக இருக்குது? எப்படி அந்த முக்காடு நீங்கி நம்ம எப்படி தெளிவடைகிறோம் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து தேவனிடத்திலிருந்து வந்து நான் சுயமாக வரலை, அவரே அனுப்புனார், அவர் தான் இப்படி பேச வச்சார், அவர் சொன்னது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் சுயமாக நான் ஒன்றும் பேசலைன்னே சொல்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 49-50 நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது என்னதென்றும்
நான் அறிவிக்க வேண்டியது என்னது? என்னை அனுப்பின வார்த்தை இருக்குது. என்னை அனுப்பின பிதாவே இதை எனக்கு கட்டளையிட்டார். தெளிவாக அனுப்பினேன். பொய் சொல்கிறவர் இல்லை, மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறவர் பொய்யாகவே பொய்யாகவே என்றைக்கும் சொன்னதே இல்லை, சொல்ல மாட்டார். அவர் பொய் பேசுகிறவன் பிசாசி ஒருத்தன் தான் தவிர ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக அவன் தான் இருக்கானே தவிர இயேசு சத்தியமுள்ளவர். சத்தியமுள்ளவர்னா உண்மை உள்ளவர், பொய் பேசாதவர். பொய்யன்னா என்னென்ன அவருக்கு தெரியாது. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லிட்டு நானே அந்த சத்தியம் சொன்னார். நான் தான் அந்த சத்தியம் சொன்னார். அவர் தான் உண்மை. அவர் என்றைக்குமே பொய் சொன்னதில்லை. கிறிஸ்தவர்களே, இயேசுவை நீங்கள் நம்புறீங்களா? அவரை நம்புறீங்கன்னா அவர் வார்த்தைகளை நம்புறதுக்கு தான் அவரை நம்புறதுக்கு அர்த்தம். அவரை கும்பிடுறதோ மெழுகுவத்தி வைக்கிறதோ அவரை நான் நேசிக்கிறேன்னு பாட்டு பாடுறதோ கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான சீடர்கள், உண்மையான கிறிஸ்தவங்க. அவர் என்ன சொன்னார்? மனுஷன் சொல்கிறது கேட்குறீங்க, உன் போதகர் சொல்கிறது கேட்குறீங்க, எவனோ ஒரு தற்கூறி சொல்கிறான் அதை கேட்குறீங்க. இயேசு சொல்கிறாருப்பா, இயேசு சொன்னதை கூட்டாமல் குறைக்காமல் உன் சொந்த அறிவு அதில் புகுத்தாத. ஏன்னா அது விளங்காது. அறிவுக்கு முரணானது, அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவு குறைவு, அது நிறைவு. குறைவுள்ளதை அறிவை வச்சு நிறைவை நீ கண்டுபிடிக்க முடியாது. அதை சொல்கிறத அப்படியே நீ ஆமா சாமி போட்டு நம்பிட்டு போ. 2 2ன்னு 3ன்னு அவர் சொல்கிறாருன்னா 2 2 3 சரிங்கப்பான்னு போகணுமே தவிர அது எப்படி 2 2 4 தானே நம்ம விளக்கம் கொடுக்கக்கூடாது. அது நம்ம முரண்பாடு தான் இருக்கும். இயேசு சீசருடைய காலை கழுவும் போது போன வாரம் நான் சொன்னேன், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். இன்னைக்கு உனக்கு தெரியல, பின்னாடி தெரிஞ்சுக்கிறவ, என் சொல்கிறது கேள்றான்னு சொல்கிறாரு. நம்ம அறிவுக்கு உடனே தெரிஞ்சு தான் செய்யலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. சொல்கிறவர் இயேசு, சொல்கிறவர் இயேசு. இயேசு எப்படி ஆளுன்னு நீ முதல் தெரிஞ்சிருந்தா கேள்வியே நீ கேட்க மாட்டே அவர்கிட்ட. என்ன ஏது கேள்வி கேட்குற ஆளை விட்டுட்டு நம்பக்கூடிய ஆளை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு விளக்கம் உன் புத்திக்கு எசைவாக உன் போதகர் சொல்கிறான், அதை கேட்குற. தயவு செய்து இயேசு சொல்கிறத கேளுங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த 14 அதிகாரம் முழுவதும் நம்ம அதைத்தான் பார்க்குறோம். தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலையும் விசுவாசமாக இருங்க. தேவன் வேற, நான் வேற. அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, என்னையும் நம்புங்க. உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்டால் அவருடைய குமாரன்னு நம்புங்க, அவ்வளோதான். அவருடைய குமாரன். இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட நோக்கமே அதுதான். நான் போன வாரமே சொன்னேன். யோவான் இன்னொரு தடவை படிங்க, யோவான் 20 அதிகாரம் 31 படிங்க. கருப்பொருள் அதான். ஒரு புஸ்தகம் எழுதுறீங்கன்னா அதில் ஒரே ஒரு கருப்பொருள் இருக்கும். 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு கருத்து அதில் போட்டிருப்பாங்க. 4 சுவிசேஷங்கள், நிருபங்கள் எல்லாம் ஏறக்குறைய 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரே கருப்பொருள் தான். ஐயா படிங்க அதை. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இதான் கருப்பொருளே. அதான் இயேசு தேவகுமார்னு விசுவாசி, அவ்வளோதான். அந்த விசுவாசத்தினாலே நீ நித்திய ஜீவன் அடைஞ்சிருவ, அவ்வளவுதான். விளக்கங்கள் வல்லதெல்லாம் மற்றது விளக்கங்கள் முழுவதும் இவர் சொன்ன கருத்துக்கு ஏற்றது எசைவாத்தான் நீ யோசிக்கணும், பேசணும், வைக்கணுமே தவிர முரண்பட்ட கருத்து எவ்வளோ நாய் சொல்கிறான்னா அதை கேட்டுக்கிட்டு நீ இவர் கருத்தை சந்தேகப்படவோ முரண்படவோ கூடாது. அந்த தவறுனால தான் நிறையா சபைகள், நிறையா கருத்து வேற்றுமைகள், சண்டைகள் இதெல்லாம் வந்தது காரணம் அதே தான். ஒரே வசனத்தில் ஒரு விளக்கம் வராது. அங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும்
அவைகளே என்று யோவான் 5:39 இந்த இயேசுவே சொல்லியிருக்காரு. ஆராய்ந்து பாருங்க, படித்து பாருங்க, இல்லை ஆராய்ந்து பாருங்க. எவனோ சொல்றது கேட்காதீங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அதனால தேவன் வேற, நான் வேற. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இருந்தால், அப்படி இல்லாத இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக்கிருவேன்னு சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில். அந்த மாதிரி சொல்லும்போது வழியை தெரியாத நாங்கள் வழியை எப்படி அறியோம்னு சொல்லும்போது, நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கேன், என்னை இல்லாமலும் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் தான் வழி, வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன்னு யோவான் 10:1 இருக்குது. வேறு ரூட் இல்லை. எல்லா மதத்துலேயும் போனாலும் கடவுட்ட போயிடலாம்னு சிலர் சொல்கிறாங்க. அது தப்பு. அப்படி இருந்தால் நானும் ஒரு வழின்னு சொல்லியிருப்பார். நானே வழி என்று அழித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒரு மத ஸ்தாபகர் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய மதத்துக்கு அப்பாற்பட்டவர், மதத்துக்குரியவர் அல்ல. இயேசுவை தப்பாக மத தலைவர் என்று சொல்கிறதுனால, மத ஸ்தாபகர் என்று சொல்கிறதுனால, அது ஒரு மதமாக நீங்கள் நினைக்கிறதுனால இயேசு அந்நியராக நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர, தயவுசெய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பொதுமக்களே, இயேசு எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர், உலக இரட்சகர், உன்னுடைய இரட்சகர், உனக்காக பலியானவர், உனக்காக இரத்த சிந்த ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட வந்தவர். ஒரு சின்ன மதத்தில் அவரை அடக்கி அவரை மத தலைவராக ஆக்கிட்டாங்க. தயவு செய்து அப்படி நீங்களும் நினைச்சிடாதீங்க மக்களே. அவர் உலக இரட்சகர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கும்படி தேவன் அவரை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் என்று யோவான் 3:17 இருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினாலே அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னு அதில் 18 இருக்கு. அது 16ஆம் வசனம் உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். என்னது? கிறிஸ்மஸில் எல்லாம் சொல்கிற வார்த்தை என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், அந்த ஒன்றை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். எல்லா கருப்பொருளும் இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்திலே அவன் நீதிமன் ஆகிறான். அந்த விசுவாசத்தினாலே தண்டனையிலிருந்து தப்பிக்கிறான். அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் அடைகிறான். இத்தனையும் அந்த ஒரே நம்பிக்கையில் விசுவாசத்தில் அடங்கியிருக்கு. அதனால பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் சொல்கிறது, அவன் கடவுள்னு சொல்கிறான், அவன் அல்லான்னு சொல்கிறான், எல்லாம் சொல்கிறான். அவன் யோகேஸ்வரன் சொல்கிறான், அவன் யெகோவான்னு சொல்கிறான். ஒரே பொருள் அர்த்தம் ஒன்று தான். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளுக்கு என்று அறிவது தான் அறிவே தவிர, அவன் வேற இதில் சொன்னான், இவன் வேற சொன்னான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா என்ற வார்த்தை ஒவ்வொரு மொழிக்கும் மாறுது இல்லையா? டாடின்னு சொல்கிறான், அவன் இங்கிலீஷுக்காரன், இவன் அப்பான்னு சொல்கிறான், அவன் அம்மச்சின்னு சொல்கிறான், அவன் கேரளாவில் அப்பா அப்படின்னு சொல்கிறான், அவன் தெலுங்கில். பொருள் ஒன்று தானே, வார்த்தை தானே மாறுது, பொருள் ஒன்று தானே. அதுபோல் அவன் மொழியில் இவர் தானே, மொழியவே பிரித்து விட்டதே இவர் தானே. அதனால் அந்தந்த மொழியில் அவன் கூப்பிடுறான். பொருள் ஒன்று தான். அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாசன் சொன்னது அந்த அர்த்தம்தான். அந்த அர்த்தத்துக்குரியவர் கடைசியில் அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு, இயேசுதான் முடிச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு இந்த அறிவு? தேடுங்கள் கண்டறிவில். தேடுகிற எவனும் கண்டறிவான். தேடாமல் நீ எண்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு தெரியாது. தேட 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 தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ சரஸ்வதின்னு சொல்லி ஒரு அம்மா போட்டோவில் போட்டு அப்படியே வீணை வாய்ச்ச மாதிரி அப்படியே படித்த மாதிரியே ஒன்று வரும். அது அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வீணை வாசித்து அப்படி ஒரு சின்ன பூவுலையாக ஒரு பெரிய பொம்பளை உட்கார முடியும், அதெல்லாம் எழுத்தின்படி கிடையாது. அது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்புக்கு ஒரு முடிவில்லை, எப்பையும் படிச்சுக்கிட்டே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இரு, படிப்பு ஸ்டாப் பண்ணாத. அந்த அர்த்தம் தான் அது, அந்த அர்த்தம் தான்.
ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற ஜென்ரல் கருத்து ஓட நீங்கள் இணைஞ்சி இதை பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். அப்போ இயேசு சொல்கிறாரு, அதில் ஒருத்தன் பிலிப்பு சொல்கிறான், பிதா பிதான்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, அவரை எங்களை காண்பீங்க, அது போதும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். பிதாவை காட்ட முடியாது, ஏன்னா தேவன் ஆவியாக இருக்காருன்னு யோவான் 4:24 இருக்குது. உருவம் உள்ளவர் தான், ஆவியாக இருக்கார். இவன் மாம்சத்தில் இருக்கான், என்னை காட்ட சொல்லினா மாம்சத்தில் உள்ளவனை ஆவிக்குரிய தேவனை எப்படி காட்ட முடியும்? ஒன்று அவர் இவனை மாதிரி மனுஷனாக வரணும், இல்லை இவன் மறித்து தேவனை போய் பார்க்கணும். ரெண்டு இருந்தால் தான் முகமாக பார்க்க முடியும். ஆகவே இவன் மாம்சத்தில் இருந்துக்கிட்டே பிதா பிதான்னு அடிக்கடி சொல்கிறீங்களே, அவரை காண்பியும் சொல்லும் போது இயேசு அங்கேருந்தே வந்ததுனால, அவர் வார்த்தையே சொன்னதுனால, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் இவ்வளோ காலம் உங்களுடனே கூட இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னை தெரியலையா? ஏன் வார்த்தையை அவர் வார்த்தை தான், நானாக சொல்லலை. இதை அவர் சொல்லி தான் நான் சொல்கிறேன். அப்போ என்னை கண்டவே அவரை பார்த்த மாதிரி தான். அவரை தனியாக நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்கு யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. சிலர் சொல்கிறாங்க மோசே முகமுகமாக பார்த்தான்னு. முகமுகமாக பார்க்கல அவன். யாத்திராகமம் 34 பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்தா நீ பார்த்தவன் உயிரோட ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே அப்படி திருமுகத்தை காட்டணும்னா மோசே கேட்குறான். ஆனால் என்னை இப்போ யாரும் பார்க்க முடியாது, நீ செத்துருவேன், பார்த்து உயிரோட எவனும் இருக்க முடியாது. நான் உன்னை கடந்து போனேன், என் முதுகை பாரு, என் முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் அப்படியே அந்த சாயலை பார்க்குறான். இப்போ போகும்போது முகமுகமாக பார்க்கல. உபாகம் 34 கூட அதுதான் போட்டிருக்கு. முகமுகமாய் அறிந்த மோசையை போல் ஒரு தீர்க்கதரிசி எழும்புனதில்லைன்னு போட்டிருக்கே தவிர முகமுகமாய் பார்த்த அப்படி போடலை. நீங்கள் அதை வேணால் பார்த்துக்குங்க. அறிந்த, முகமுகமாய் அறிந்தா, பார்க்கலை. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லி யோவான் 1:18 இருக்கே. 1 தீமோத்தேயு 6:16 போட்டிருக்கு, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் அப்படி போட்டிருக்கு. தேவனை அப்படி தான் போட்டிருக்கு. ஆகவே அந்த தேவனை மக்களுக்கு வெளிப்படுத்த, தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த, தேவனோட ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் அவர் அந்த உலகத்தில் அவர் இவரை வார்த்தையானவரை மாம்சத்தில் வெளிப்பட அனுப்புனார். இதுதான் அதான் யோவான் தெளிவாக போட்டிருக்கு. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் அந்த வார்த்தை இருந்ததுனால அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதில் தான் ரொம்ப பேருக்கு புரியாமல் குழம்புறாங்க. அப்போ சொல்லிடுச்சுல தேவனாக இருந்து சொல்லியாச்சுன்னா நல்லா பார்ப்பா. வசனத்தை தமிழ் ரொம்ப சூப்பர், தமிழில் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. தேவன்னு சொல்கிறது வேறு, தேவனாக இருந்தார் என்பது சொல்கிறது வேறு. ஐயா கடவுளாக வந்திருக்கீங்க, கடவுள்னு சொல்கிறது வேறு. ஐயா கடவுளாக நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்க. கடவுளாய் தேவனாய், தேவன் சொல்கிறது வேறு, கடவுளாய் தேவனாய் சொல்கிறது வேறு. இதை உங்களுக்கு இன்னும் தெளிவுபட 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. யோவான் 1:2 ரொம்ப தெளிவாக புரிகிறதுக்கு தான் அந்த ஒரே வசனத்தில் ஒரு சின்ன வரியில் போட்டிருக்காங்க. அதை படிக்கிறீங்களா? யோவான் 1:2 அவ்வளோதான். உங்களை புரிகிறதுக்காக, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எவர் யாரோட இருந்தார்? தேவன் யாரு? பிதா. அவரை யாரும் பார்க்க முடியாது. 18 வசனத்தின்படி அவரோட இருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இங்கே வந்ததுனால இயேசு கிறிஸ்து. அவரோட இருக்கும்போது அந்த பேர் இல்லை, அவரோடு இருக்கும்போது வார்த்தை. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார்னா வார்த்தையாக இருந்தார். அவர் பேரே ஒரிஜினல் பேரே வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை, அந்த அர்த்தம் தான். அவர் மாம்சத்திலே வரும்படி அவர் அனுப்புனார். அதில் 14 யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இங்கே போட்டு கண்டோம். தேவனையே பார்த்த மாதிரி தான். தேவனை தனியாக போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இவர் அவருடைய தற்சுரூபம்னு எபிரேயர் 1:3 இருக்கு. அதை படிங்க. எபிரேயர் 1:3. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய எவருடைய இது சொல், நீங்களே விளக்கம் கொடுங்க. இவர் அவருடைய இவர் அவர்னா ஒரு ஆளுன்னு அர்த்தமா? என்னையா முட்டாத்தனமாக இருக்குது விளக்கம் கொடுக்குறது. இவர் அவர்னா ஒரு ஆள் தான்னா உன்னை மாதிரி தற்கூறி எவன்டா இருக்கா நாட்டில்? இவர் அவருடைய தற்சுரூபம். சுரூபம்னா உருவம், அப்படியே அவர் மாதிரியே அச்சு அடையாளம் அப்படியே இருக்கார். இந்த லண்டன்லேருந்து ஒரு வெள்ளைக்காரன் ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்தேன், எம்ஜிஆர் மாதிரியே இருக்கார். வெள்ளைக்காரன் அவன் பேர் டானியலு. நல்லா தமிழில் பேசுகிறதே நமக்கு நல்ல அருமையாக இருக்குது. நான் வந்து படிக்க வந்திருக்கேன்னு சொல்லி எம்ஜிஆர் மாதிரியே இருக்குய்யா. ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நடிக்க வச்சு போனால் நல்ல காசு சம்பாதிக்கலாம். தொப்பியை போட்டுக்கிட்டு 2 விரலை ஆட்டிக்கிட்டு போனால் போதும், ஓட்டு நிறையா விழுந்துடும். அப்படி சாயல். அதனால எம்ஜிஆர் அவர் இல்லை, எம்ஜிஆர் கிடையாது, சாயல் அப்படியே. அதனால் எம்ஜிஆரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்க முடியாது. இவரை பார்க்கும்போது அவரை பார்த்தது தான். அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா யூடியூப்பில், அந்த அம்மா மாதிரியே இந்த சாயல் இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ உங்களை போல உங்கள் பிள்ளை இருக்கிற மாதிரி ஒரு தகப்பே சாயல் கண்டிப்பாக பிள்ளைகள் இருக்கும். அதுபோல் முதல் பேரானவர் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த இயேசு, இந்த எபிரேய நிருபத்திலே பாருங்கள், தேவதூதர்களுக்கு நான் அப்படி சொல்லலை, என் குமாரனுக்கு தான் அப்படி சொன்னேன்னு 5ஆம் வசனத்தை சொன்னார். படிங்க, 5 படிங்க. 5 எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த வார்த்தை ஜெனிப்பித்தேன்னு சொல்கிறது நான் பிறப்பித்தேன் அல்லது நான் உண்டாக்கினேன் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். தேவன் ஜெனிப்பித்த அந்த குமாரன், தேவனே சொல்கிற வார்த்தை இது. படிங்க. அவர் அவருக்கு பிதாவாக இருப்பார், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? இல்லை, தூதர்களுக்கு சொல்லலை. என் குமாரனுக்கு நான் ஜெனிப்பித்த என் குமாரனுக்கு தான் என் குமாரன்னு சொன்னேனே தவிர வேறு தூதர்களுக்கு சொல்லலைன்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கு. சங்கீதம் 2 அது இருக்குது. அந்த இதுதான் எபிரேயக்காரன் குறிப்பிடுறான். சங்கீதம் 2:6 என்னுடைய ராஜாவை அன்னைக்கே சீயோனில் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன்னு தேவனே இயேசுவை சொல்கிறாரு. அதில் இப்போ கீழே 12 பார்த்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலம் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டி கொள்கிறவர்கள் யார் பாக்கியவான்கள் குமாரனை பற்றி தான் போட்டிருக்கு. அங்கே தேவன் சொல்கிறாரு. அது முக்காடாக இருப்பதுனால தெளிவாக உனக்கு விளங்கலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நேரடியாக வந்து சொல்கிறாரு, அந்த வார்த்தை தான் நான் மாம்சமாக வந்திருக்கேன், அதனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படியே 1 தீமோத்தேயு 3:16 அப்படியே சொல்லிட்டாங்க அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்களுக்கு தெரியும், பிதா வேற, இயேசு வேற, ஆவியானவர் வேற, அவங்களுக்கு தெரியாததா? ஆனால் இந்த இயேசுவை தேவ சாயலாக தேவ ரூபமாக இருப்பதுனாலே தேவனாகவே இவரை சொல்லக்கூடிய அளவில் சொல்லிட்டாங்க. அது ஒன்று தப்பும் கிடையாது. 1 பேதுரு 1:17 பேதுரு சொல்கிறான், அன்றிய அவங்களுடைய பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா. கவனிங்க, பிதாவாக, பிதா அல்ல, பிதாவாக, தேவனாக.
தொழுது கொண்டு. அப்போ ஆராதிக்கிற தேவனுக்கு கொடுக்குற ஆராதனை இயேசுவுக்கு கொடுக்கலாம். அவர் பிதாவாகவே நீங்கள் தொழுது கொண்டு வந்தீங்கன்னு ஆதி கிறிஸ்தவங்களுக்கு இப்போ பேதுரு எழுதுகிறான். ஆனால் இந்த பேதுரு மூவரும் தனித்தனின்று இந்த பேதுருவுக்கு தெரியும். அதில் 2ஆம் வசனம் படிங்க, 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்க, தனித்தனி தான் எழுதுகிறான். படிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த 2 பேதுரு எடுங்க. அந்த 2 பேதுரு எடுங்க. 2 பேதுருல இதே பேதுரு மூவரும் தனித்தனியாக எழுதியிருக்கிறான் பாருங்க. 1 பேதுரு தான் ஐயா, நீங்கள் சரியாக வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் வசனம் தான் ஐயா. 1 பேர் நான் கரெக்டாக தான் சொன்னேன். 2ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாகுதலினாலே இந்த வசனத்தில் 3 பேர் தனித்தனி வருதா? வருது. பிதாவாகிய தேவன், ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். இங்கே மூவர் தனித்தனின்னு தெளிவாக போட்டிருக்கு. எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எல்லா நிருபங்களும் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அப்படி எழுதலை. அந்த அறிவு இல்லை. அந்த காலத்தில் அந்த ரகசியங்கள் வெளிப்படலை. எபேசியர் 3:6 போட்டிருக்கு. இன்றைக்கு உள்ள அந்த ரகசியங்கள் மாதிரி பூர்வ காலத்தில் வெளிப்படலைன்னே போட்டிருக்கு, தெரியலன்னே இருக்குது. இயேசு வந்து தான் அதை வெளிப்படுத்தினார். அந்த ரகசியம் படிங்க. எபேசியர் 3:6. இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்தருக்கு என்ன செய்யல, அறிவிக்கப்படலை. முற்காலத்தில் சொல்லலைன்னே போட்டிருக்கு. இன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்களுக்கு தான் வெளியாக்கப்பட்டிருக்கின்றிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலன் பேர் இயேசு லூக்கா 6:13 இட்டார். அதனால் இவங்களுக்கு தான் அந்த ரகசியங்கள் வந்ததே தவிர அவங்களுக்கு வெளிப்படலை, வரலை. அதனால் அதை வச்சு நீங்கள் போராடுறது, அதில் தேடுறது, அதில் நியாயப்படுத்துறது நியாயம் இல்லை, சரியில்லை. மத்தேயு 13:11 ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். மத்தேயு 13:11 பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. அவர்களுக்கோனா பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அறிவிக்கப்படலை. உங்களுக்கோன்னு சொல்றது இயேசுவின் சீசர்கள். அவங்க தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு அழைக்கப்பட்டாங்க. அவங்க தான் அப்போஸ்தலர்கள் ஆனாங்க. அப்போ அப்போஸ்தலருக்கு தான் ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை வெளியாக்கப்பட்டதுன்னு சொன்னார் தவிர பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை. பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்காக வகை வகையாக தான் தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னார்னு எபிரேயர் 1:1 உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும். 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். தெளிவாக வசனத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மூவர் தனித்தனியே நபர்கள். ஏன் ஒரே கடவுள்லாம் இத்தனை குழப்பம் எதுக்கு? ஏன் நான் தான் கடவுளாக இருந்தேன், எல்லாத்தையும் படித்தேன், இப்போ வந்துட்டேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு இவ்வளவு தேவையா? அவரை பார்க்காதனால, அறியாதனால, ஆவியானவரையும் தெரியாதனால, புரியாதனால அந்த சக்தி ஆவியானவரை உலகம் காணாதுன்னே ஏன் சொல்கிறாரு? தெரியாது, புத்திக்கே எட்டாது, தேவனையும் தெரியாது. இவர் கண்கண்ட மனுஷனாக வந்ததுனால இவர் தான்டா
கடவுளாக இருந்தார், இப்போ தான் வந்துட்டார், இப்போ இவரே ஆவியாக போயிட்டார். நம்ம அறிவுக்கு நிம்மதியாக கரெக்டாக நம்ம புரிகிற மாதிரி நம்ம சிற்றறிவுக்கு இது தாண்டா கரெக்டுன்னு போகிறோம். தவறு அப்படி இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. ஆகவே நம்ம அறிவு குறைவுள்ள அறிவை வச்சு ஒரு முடிவு பண்ணாதீங்க. இதில் உள்ளதை நம்புங்க, இதில் உள்ளது நம்புங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதில் 12 அதிகாரத்தில் 45 படிங்க. இதுலையே 12:45, இந்த யோவான்லேயே 12:45 படிங்க. 45 இவ்வளோதான் ஐயா. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், அவ்வளோதான் ஐயா. நீ அவரை தனியாக பார்க்க முடியாது, அது முயற்சி வேல் பார்க்க முடியாது. என்னையை பார்க்குறீங்கள, நீ அவரை பார்த்த மாதிரி தான் போ, அவ்வளோதான். நான் அப்படியே தச்சுருவோம். அவர் தான் என்னை அனுப்புனார், அவரே தான் நானேன்னு சொல்லியிருப்பாரு. பொய் சொல்கிறவரா, அப்புறம் குழப்பவாதியா? இயேசு அப்படி நினைக்காதீங்க, உண்மையே சொன்னார். அவர் தான் அனுப்புனார். என்னை பார்த்துக்க நல்லா, என்னை பார்த்தாலே நீ யாரை பார்த்த மாதிரி தான்? தேவனை பார்த்த மாதிரி தான். அதனால் தேவனை தனியாக நான் உனக்கு காட்டணும்னு தேவையில்லை, என்னை பார்த்தா போதும்னு சொல்கிறாரு. அதில் யோவான் 14க்கு திரும்ப வாங்க. 10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனம் என் சுயமாய் சொல்லவில்லை. கவனிங்க, சுயமாக சொல்லலை. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகளை செஞ்சுட்டு வர்றாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத என்ன செய்யுங்க, நம்புங்க. நம்பிட்டு போகணும். விசுவாசமானது நம்பப்படுது உறுதியும் காணப்படாத நிச்சயம். நம்ம புத்தி கெட்டாததை நீ நோண்டி கீண்டிலாம் ஆராய்ச்சி பண்ணாத. இயேசுவை உனக்கு எப்படின்னு தெரியும்ல, எப்படி ஆளுன்னு. அவரை நம்பு, அவர் என்ன சொன்னாலும் நம்பு. உனக்கு புரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும், பின்னாடியே முழுசாக விளங்கிடும். இப்போ நிழலாட்டமாக பார்க்குறோம், அப்போ முகமாக பார்க்குறோம் இருக்குல்ல, அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இன்றைக்கி அவர் சொல்கிறத நம்பு, இங்கே போட்டிருக்கு நம்பு. பார்க்காதது தான் நம்ம நம்ப முடியும். பார்க்குறத நம்ப வேண்டியது என்ன? பார்த்துச்சுன்னா நீ நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்காதது தான் நீ நம்பணும். நான் சொல்கிறது நான், என்னை நம்பு, அந்த அர்த்தத்துக்கு சொல்கிறாரு. ஆகவே இந்த 2 காரியங்களை சொல்கிறாரு. 3வது நபரை பற்றி 16ஆம் வசனத்தில் சொல்கிறாருங்கள. 16ல் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு 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 தேற்றவாளனை அவர் 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 உங்களுக்கு அனுப்புவார். இந்த வசனத்திலே 3 பேர் வர்றாங்க பாருங்க. நான் சொல்கிறது யார்? இயேசு. அப்புறம் பிதா தான், அவர் தேவன் 2வது நபர். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், தேவனிடத்தில் நான் வேண்டுவேன். 2 பேர் அங்கே வந்துடுறாங்க. இந்த 2 பேர் இல்லாமல் வேறொருன்னு சொல்கிறார். கவனிங்க, நானும் இல்லை அவரும் இல்லை, வேறொரு வேறொரு. நல்லா 10 தடவை பாரு. வேறொரு வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்துருள்வார். அவர்னா தேவன் உங்களுக்கு தந்துருள்வார். நான் போய் வேண்டிக்கிறவேன். நான் போய் வேண்டிக்கிட்ட பிறகு அவர் அனுப்புவார். இப்போ நான் இருக்கிறதுனால அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் இருக்கேன்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த 16ஆம் வசனத்திலே 3 வர்றதை கவனிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவர் 17 காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதே. அறிய முடியாது, பார்க்கவும் முடியாது, அறிகிற அறிவும் இல்லை, தெரியாது. உலகம் அவரை பார்க்காது, அறியாது. நீ உலகத்தானா இருந்தால் நீ அறிய மாட்ட, நீ பார்க்க மாட்ட. நீ உலகத்தானா இருந்தால் உனக்கு விளங்காது, புரியாது. நான் சொன்னாலும் உனக்கு பைத்தியமாக தான் தெரியும். நீ பரலோகவாசியாக இருந்து தேவனுடைய பிள்ளையாக இருந்து மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால், இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அவரை அறிவீர்கள்னே சொல்கிறார். இந்த பாருங்கள், அவர் உங்களுடனே பாருங்கள், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை, நீங்கள் சொல்கிறது எல்லாரும் இல்லை, அப்படியே சீசன் அவரை விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்தவங்க அவங்களுக்கு தெரியும்.
அது எப்படி சிலருக்கு சொல்ல தெரியாது. இப்போ வகுத்துக்குள்ளே பிள்ளை அசைன்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அம்மா காரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்ல தெரியாது, அது எப்படி விவரிக்க தெரியாது. என்ன டாக்டர்கிட்டாக படிச்சுட்டு வந்திருக்காங்க, விளக்கம் டாக்டர் அவங்க சொல்ல தெரியாது. ஒரு சிலது இந்த மிதிக்குது வைக்குது இந்த ஏதாவது சொல்கிறது. அந்த மாதிரி தான் ஆவிக்குரியவங்க தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவருக்குள்ளே இருக்கிறத தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா போக வேணாம்னு சொன்னாருன்னு இருக்கு, போன்னு சொன்னாருன்னு இருக்கு, ஜெபிக்கும்போது வந்து பேசினாருன்னு இருக்கு, இந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கன்னு கந்தைய மந்திரிக்கு சொன்னாருன்னு இருக்கு. அவங்களுக்கு தான் அதை புரியும். தற்கூரிகளுக்கு நம்பாதவனுக்கு முட்டா பையங்களுக்கு எப்படி விளங்கும்? விளங்காது. அதான் நீ ஆடுகளாக என் ஆடுகளாக இராதனால நீங்கள் நம்பாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு யூதர்களை. என் ஆடுகள் என்னை அறியும், நான் சொல்கிறது கீழ்ப்படியும், என் சத்தத்தை அறிஞ்சதுனால என்னை பின்பற்றி வரும்னு சொல்கிறார். அதனால் இந்த ரகசியம் எல்லாருக்கும் புரியாது, விளங்காமையே போட்டோம். விளங்கினவங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடனே கூட அவர் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறார். 18 இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால நீங்களும் பிழைப்பீங்க. ஏசு உயிர் தெழுந்தார், நீங்களும் உயிர் தெழுவீங்க. நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்போயுமே நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வாக்கு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கிடையாது. 21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்ளுகிறவனே என்னிடத்தில் எப்படி இருக்கான்? அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எப்படி? தேவகுமாரனை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு தான் முழுசாக வெளியாகும். எல்லாருக்கும் அது நம்ப மாட்டான், தெரியாது, அவனுக்கு குழம்பிக்கிட்டே இருப்பான். 23 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனை என் வசனத்தை கைகொள்வான். கவனிங்க, அன்பாக இருக்கேன்னு சொல்கிறதில்ல, பாட்டு பாடுறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, வசனத்தை கை கொள்ளுவான். அதான் அடையாளம். என்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு அடையாளம் வசனத்தை கை கொள்ளுவான். அது பெருசாக அவனுக்கு தெரியாது. வசனத்தை கை கொள்வது கஷ்டமாக தெரியாது. கால் கொடுக்குறதா இது ஒரு பெரிய இதெல்லாம் ஞான அர்த்தம், இது வேறு. இயேசுவை அன்பு கூறுறவனுக்கு இவ்வளோ விளக்கங்கள்லாம் சொல்ல மாட்டான். அவர் சொல்லிட்டாரு, செய்கிறேன். ஏன் உயிரை கடவுள்னா உயிரை கொடுக்குறான், தீயில ஓடுறான், ஈட்டியை வச்சு குத்திக்கிறான், ஒன்றும் அறியாமல் கற்பனையில் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஐயா கடவுளையே தெரியாது, கடவுளும் சொல்லலைப்பா. இந்த மாதிரி தேவகுமாரன் நேரடியாக வந்து சொன்னால் உயிரை கொடுத்துருவாயா? கிறிஸ்தவன் அப்படி செய்கிறானா? செய்யலையே. வசனம் தெளிவாக தமிழ், அழகு தமிழில் தெளிவாக இருக்குது. இதை நம்பி செய்கிறவன் ஒருத்தனும் கிடையாது. ஆகவே என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட என்ன செய்வோம்? வாசம் பண்ணுவோம். பன்மை, நாங்கள் பன்மை. இதுக்கு மேலே விளங்காட்ட நீ மனுஷனாடா, நீ எல்லாம் மனுஷனா? அடுத்து என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைகொள்ள மாட்டான் இருக்கு. அன்பு கூறுறவனும் அன்பு கூறாதவனுக்குள்ள அடையாளம் சொல்கிறார். வசனத்தை கை கொள்ளுவான், அடையாளம் கை கொள்ளவே மாட்டான். அதெல்லாம் சும்மா எழுதியிருக்கு, அதெல்லாம் மூல பாஷையில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எதையாவது தப்பிக்கத்தான் பார்ப்போம் தவிர கை கொள்றதே அவன் மனசு வராது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்க, அவனோட ரொம்ப பேசாதீங்க. 2 தடவை புத்திச்சொன்னை விட்டு அவனை விட்டு விலகுனே இருக்கு. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசி எவனுக்கு விளங்காது, புரியாது. இந்த எளிய ஊழியக்காரே, உங்களை விட நான் அறிவாளியோ படிப்பாளியோ பெரிய பண்டிதரோ கிடையாது. எளிய ஊழியக்காரன் எனக்கு வெளிப்படுத்துகிறார். குருட பிச்சைக்காரன் தள்ளி விடுறாங்க, யூதர்கள் அவனை வையிறாங்க, அவனுக்கு இயேசு வெளிப்படுத்துகிறாரு. நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் விசுவாசமாக இருக்கிறவரை தேவகுமாரன் சொல்கிறீங்களே, அவர் யாருன்னு கேட்குறான். உன்னுடனே பேசுகிற நானே அவர். எவ்வளோ அருமையாக இருக்கு. ஒரு கூட பிச்சைக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறாரியா?
சமாரியா பெண்ணு 5 புருஷன், இப்போ இருக்கிறவங்க கூட புருஷன் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவில் ஒரு பாவப்பட்ட ஒரு பொம்பளைகளோட பொம்பளையாக தண்ணிக்கு வராமல் மத்தியானத்தில் கன்றாவி பாவம் ஒளிஞ்சுக்கிட்டு வர்றா. அவனுக்கு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, மெஸ்ஸியாண்டு வருவாருன்னு சொல்கிறியம்மா, உன்னுடனே பேசுகிறேன், நானே அவர். தேவன் அறியாத அஞ்ஞானி, ஞானஸ்தானம் பெறலாம, ஒரு தெய்வ பக்தியெல்லாம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. 7 பிசாசிகளை பிடிச்சிருந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனம், உயிர் தெழுந்து தரிசனம் கொடுக்குறாரு. மார்க் 16 அதிகாரத்தில் போட்டுருக்கு. முதல் அப்படி போட்டுருக்கு. முதல் தரிசனம் பண்ணாருன்னு. கிறிஸ்தவங்கன்னு பேர் முத யாருக்கு வந்தது? புறஜாதிகளுக்கு தான் வந்துச்சு. அத்தனை பட்டணத்தில் அப்போஸ்தலர் 11:26 போட்டிருக்கு. முத அந்த விசுவாசிகளுக்கு, இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. தேவன் அறியாத அஞ்ஞானிகள், தேவன் அறியாத புரியாதவங்க அப்படியே நம்புனாங்க. அவங்க தான் பலன் அடைஞ்சாங்க. இவன் 1000 விளக்கம் கேட்குறான். 1000 பழைய ஏற்பாடு கரைச்சி குடித்தவனா ஒருத்தன் சொல்கிறான், நான் கரைச்சி தான்ப்பா குடிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்க மாட்டேன். கரைச்சி அப்படியே குடிச்சிருப்பாங்க. அவன் சொல்கிறான், நான் 100 தடவை படிச்சிருக்கேன், நான் எதையும் சொல்கிறதில்ல, நான் யாருக்கும் சொல்கிறதில்ல, நான் எண்ணுனேன். என் ஒரு வெறியாக இருந்தேன். அந்த காலேஜ் இந்த காலேஜ் எல்லா ஆண்டவரை அறியறதுக்கு எல்லா சவால் மூலமாக நேரடியாக படித்து 2 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். நிறையா பட்டங்கள் இருக்குது என்கிட்ட, இன்னும் வச்சுருக்கேன் எங்கள் சாட்சிக்கு. நிறையா 1 2 3 100 தடவை எண்ணியிருக்கேன் படித்து. அதுக்கு மேலே நான் எண்ணலை. அதுக்கு மேலே எத்தனை தடவை படித்தேன்னு எனக்கே தெரியும். இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சந்தோஷமாக தான், இன்னும் வழங்காமல் இன்னும் நிறையா ரகசியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால ரகசியம் தெரிஞ்சுக்கிறவேன்னு சொல்லி அந்த இதில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுலையே ரகசியம் இருக்குது, இதுக்குள்ளேயே இருக்குது. நிறையா படிக்க வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இவ்வளோ பிரசங்கம் வீடியோ 2500 வீடியோ போட்டிருக்கேன் ஐயா. 2500 வீடியோ எல்லாம் பாரு, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்காது. சொன்னதே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் நல்லா பாருங்கள். நூல் வடிவமாக அப்படியே வருமே தவிர ஒரே கருத்து முழுசாக ஒரே இதை சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஆவியானவர் கொடுக்குறது, என்னோட இருக்கிறாருன்னு அடையாளம். ஒவ்வொன்றும் கடலில் எவ்வளோ மீன் பிடிச்சாலும் மீன் வத்துமா? எத்தனை மீன் பிடிச்சாலும் மீன் வந்துக்கிட்டே இருக்குது. கடல் வேதாகமும் அதை விட மேலானது. எத்தனை ரகசியங்கள் இருக்குது, எவ்வளோ ரகசியங்கள் இருக்குன்னு எவனும் சொல்ல முடியாது. நம்ம சிற்றறிவுக்கு விளங்காது, அப்படியே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யணும். அப்பேற்பட்ட பவுல் சொல்கிறான், அடைந்ததாயிற்று நான் பிடித்து கொண்டேன் எண்ணாமல் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்மில் தேர்ச்சி பெற்ற எல்லாரும் இதே சிந்தையாக இருப்போம்னே சொல்கிறான். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் 13 14 இருக்குது. ஆகவே நிறை குணம் தழும்பாது, அரை குணம் தான் கூத்தாடும். நிறைய குணம் தழும்பாது. நிறைய அறிஞ்சவன் பெருமையாக சொல்லவே மாட்டான். ஒன்றும் இல்லாத அரை குணம் தான் கூத்தாடும். நிறைய குணம் என்னைக்கு கூத்தாடாது, தழும்பாது, நிறைவாக இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா மகான்களிலும் பெரியவர். அவருக்கு பெரியவர் ஒரு உண்டானா அது தேவன் தான், பிதா தான். அந்த 28 படிங்க, அதில் 28 பாருங்கள். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் நல்லா அழுத்தி படிக்கணும், என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். லேலுயா. அதை எப்படி சமப்படுத்தலாம்? நீ ஒன்று எப்படி சொல்லலாம்? பெரியவர் சிறியவர்னு கணக்கு இல்லையா? உன் மகன் விட நீங்கள் பெரியவர், அப்போ 2 சமந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? உங்கள் மகனை உங்கள் அப்பா ஸ்தானத்தில் ஈக்குவல் மாதிரி சொல்லலாமே தவிர, ஆனால் அதை சரியாக கருத்து இல்லை. இயேசு சொல்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவர். என்னிலும் மட்டும் இல்லை, யோவான் 10:29 படிங்க. அதுலேயே யோவான் 10:29 படிங்க. அதுலேயே யோவான் 10:29.
இந்த ஆடுகளெல்லாம் எனக்கு கொடுத்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இங்கே கவனிங்க, உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட தேவன் பெரியவர். அதில் இவர் சொல்கிறாரு என்னிலும் பெரியவர்னு சொல்கிறார். என்னிலும் அவர் பெரியவராக இருக்கார். புரிஞ்சுக்கிங்க. ஆவியானவரை தனின்னு சொல்லும்போது அதை நான் திரும்ப மறுபடியும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். 26ஆம் வசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறன்னா இன்னும் இயேசு பரமேறி பரலோகத்துக்கு போன பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அது வரைக்கும் வரல. அதனால் போகிற என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். இப்போ நமக்கு அதான் 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் கரெக்டாக பேசுகிறோம்? கரெக்டாக புள்ளி தவறக்கூடாதுன்னு ஏன் பேசுகிறோம்? பெந்தேகோஸ்தில் இறங்கின ஆவியானவர் இன்ன வரைக்கும் இருக்கார். இப்போ இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். விவரிக்க முடியுமா? நான் சொல்ல முடியுமா? ஒரு சகோதரர்கிட்ட நேற்று கனி என்ற என்னுடைய நண்பரோட சமையலில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கேன். கத்திரி வெயில் தாங்க முடியல, அவ்வளவு கொடூரமாக இருக்கு. ஐயா மழையே வரமாட்டாங்குதே அப்படின்னு சொன்னார். மழை வரும் ஐயா, திண்டுக்கல் வரைக்கும் வருது, இங்கே வரமாட்டாங்கன்னு சொன்னார். வரும், இப்போ வரும். பேசிக்கிட்டு இருக்கிறோம், மழை ஐயா மழை அறிகுறி வருது, இதான் வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொன்னார். சும்மா சாதாரணமாக வந்தாலாம் சூடு கிளப்பிடும், பட்டன்னு அடிக்கணும் ஒரு அடி, அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். யாரும் அதை நம்பலை. திடீர்னு படபடன்னு வந்துருச்சு பெரிய மழை. அவர் ஐயா வந்துருச்சு நான் ஆச்சரியப்படலை, சாதாரணமாக இருக்கேன். என்ன இப்படி ஏதோ ஆண்டவர். அதனால் நம்ம ஒரு சக்தி வாய்ந்தவர் இல்லை. எலியா ஜெபித்த போது மழை வந்தது, அவன் ஜெபிக்காத மழையை நிறுத்தினுச்சு. ஏன் எலியா தான் கடவுள் பிள்ளையா? உலகத்தில் நம்மளும் கடவுள் பிள்ளை தான். என் மனசு ரொம்ப சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்களுக்குள்ள தீங்க நான் பார்த்துருக்கேன். என் மனசு ரொம்ப சங்கடப்பட்டால் நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அதை விரும்பலை. ஆனால் அப்படி நிறையா பேர் பாதிப்பு அடைஞ்சதை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். உண்மையை பேசுகிறேன், நேர்மையை பேசுகிறேன், யதார்த்தமாக பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். அப்படி பேசும்போது உங்களை தொடுகிறவன் என் கண்மணி தொடுறான்னு சொல்கிறாரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னால் உண்டான நீதின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பொய்யா? உண்மை உள்ள ஊழியர்களுக்கு சொன்ன வசனம் அது. என் மனச்சாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கேன். ஆனாலும் என்னை நியாய்ந்திருக்கிற ஒரு கர்த்தர் தான். இன்னும் நிறையா அறியாமல் இருக்குது என்கிட்ட, இன்னும் மூட பழக்கம் இருக்குது, இன்னும் நிறையா அறிவியலங்கள் இருக்குது, எனக்கு இன்னும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. 100க்கு 100 கரெக்டாக நான் இல்லை, எனக்கே தெரியுது. ஆனால் உண்மையாக கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கேன். லேலுயா. ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறது எனக்கு தான் தெரியும். ஆவியானவருடைய வசனங்களை பிரசங்கம் பண்ணுறேன்னா மடை திறந்த வெள்ளம் போல் நான் குறித்து வச்சுக்கிட்டு தைரியம் வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையே? நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. ஆவியானவர் எனக்கு வசனத்தில் நினைப்பூட்டுறாரு, அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி அடிக்குது. யார் நம்ப முடியும்? யார் சொன்னால் கேட்பாங்களா, நம்புவாங்களா? தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அது நம்ப முடியும். அவனுக்கு தான் புரியுமே தவிர மற்றவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். சந்தேகப்பட்டுக்கிட்டே போ. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதனாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆகவே நினைப்பூட்டுவார்னு சொல்கிறது இன்றைக்கி நம்ம நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் ஆவியானவர் வேறொருவராக இருக்கார், பிதாவாகி தேவன் பெரியவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தை நான் நிறைவு செய்ய போகிறேன். ஆகவே இந்த அதிகாரத்தில் உள்ள அந்த தன்மை, பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, ஆனால் இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் பன்மையில். பரலோகத்தில் சாட்சிகள் மூவரும் தான் இருக்குது. 1 யோவான் 5:7 மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை படிங்க.
ஏன் மூவர்னு சொல்கிறது ஒருவர்னு ஏன்டா முட்டா பையனை விளக்கம் கொடுக்குற? மூவர்னு எழுதுனதுக்கு நீ அப்படியே ஆமாசாமி போட்டு போகணும். எழுதுனுக்கு மிஞ்சி எவனாவது விளக்கம் கொடுக்கவோ பேசவோ கூடாது. அப்போ அந்த வசனத்தை கிழிச்சு போட்டு அந்த புஸ்தகத்தை எரிச்சிரு. மூவர்னு இருக்கும்போது ஒருவர்னு ஏன்டா சொல்கிற முட்டா பையனை? அதை படிங்க. 1 யோவானில் 5:7. இல்லைம்மா, இல்லையா? பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர். இங்கே பாருங்க, மூவர் என்று மூவர். என்ன அதை யார் யார் புள்ளி வச்சிருக்கா? பிதா. இங்கே புள்ளி வச்சிருக்கு பிதா. அப்புறம் வார்த்தை புள்ளி வச்சிருக்கா? பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் மூவரும் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதான் சொல்கிறேன். உன் அறிவை தூக்கி குப்பையில் போடுவோம். முன்னோருக்கு சொல்கிற விளக்கங்கள்லாம் குப்பையில் போடு. திருத்துவோம் அடிக்கடி இல்லாதது சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு வேதத்தை நம்பு. மூவர் தான். திருத்துவம் அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, 3 பேர் இத்துவம், 1 ஆளுத்துவம் சொல்கிறோம்ல, 1 திருத்துவங்கள் அப்படி இல்லை, திருத்துவம்னு முடிக்கிறான். திருத்துவம்னா 3 ஒரு நபர்னு அர்த்தம். இவன் அறிவு, இவன் புத்தி. அது வேதம் அப்படி சொல்லலை. மூவர் தானே போட்டிருக்கு. அது எப்படி நீ ஒன்றாக்கலாம்? தேவகுமார்னு நீ விசுவாசிக்கிற தவிர உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அதில் 1 யோவானில் 5 அதிகாரத்தில் 4 வசனம் பாருங்க. 4:5 படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே என்ன விசுவாசம்? 5 பாருங்க. அதுக்கு மேலே அது 5. அந்த விசுவாசம் என்ன? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாரு? யாரும் கிடையாது. இயேசுவ தேவகுமார்னு நீ விசுவாசிக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்கிற. நீ தான் தேவனால் பிறந்திருக்கிற. நீ தான் ஜெயிக்கக்கூடியவராக இருப்ப. நீ தான் பரலோகத்தில் அவரோடு இருக்க முடியும். இந்த சத்தியங்கள் முழுவதும் வேத வசனங்கள் முழுவதும் அப்படியே நம்பு. இப்போ இதுக்கு நான் புது விளக்கம் கொடுக்கல. வசனத்தை வசனமாக சொல்கிறேன், அவ்வளவுதான். அதை நம்பிட்டு அப்படியே போங்க. இவன் போகிற சொன்னார். இந்த இவர் 3 ஒரு ஆப்பிள் பழம் 3 வெட்டினானா? 3 வெட்டினா 3 தானே வரும். 4 கூட வெட்டலாம்ல. ஒருத்தன் சொல்கிறான் முட்டை கருவில் 3. எதுக்கு வசனத்தை விட்டுட்டு இல்லாத இடங்கள்ல எதுக்கு நான் தேடுற? ஆவி ஆத்மா சரீரம் 3 இருக்கா? ஒருவர் சொல்கிறாரு 3 1 தானேன்னு சொன்னார். ஐயா, இந்த உயிர் போயிட்டா இந்த உடம்பு போயிடுச்சுன்னு அர்த்தமா? உடம்பு இருக்குல்ல, உயிர் போயிடுச்சு. உயிர் வேற, உடம்பு வேற. இந்த உடம்பை நீ எரிக்கிற புதைக்கிற. உயிர் எங்கே இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? 2 1ன்னு சொல்கிற. அதனால் நம்முடைய விளக்கங்கள்லாம் தயவு செய்து நம்முடைய விளக்கம் முன்னோர்கள் சொல்கிறது எவனோ சொல்லி கொடுத்ததெல்லாம் நமக்கு 2க்கும் கரெக்டாக, அவன் அறிவுக்கு நம்ம அறிவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்பர் மாதிரி தான் இருக்கும். அது வேண்டாம். இனிமேல் அந்த தொழிலை விட்டுருங்க. வசனத்தை அப்படியே இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய சிற்றறிவுக்கு 3 பேரும் கடவுளா? 3 கடவுளா? ஒருவர் தானே. குழப்ப வேண்டியதில்லை. கடவுள் ஒருவர், தேவன் ஒருவர் தான். இங்கே போட்டிருக்கு தேவன் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2 எடுங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 5:6 படிங்க. 5:6. 1 தீமோத்தேயுல 2 5:6. பவுலை விடவா? நான் என்ன சொல்கிறேன்னா, பாதி அப்போஸ்தலரை விட எவனும் பக்கத்தில் போக முடியாது. அவங்க சொல்கிறதாவது நம்புங்கப்பா. இன்றைக்குள்ள நாதாரிகளை ஏன் நம்புகிற? ஸ்தாபனங்களை ஏன் நம்புகிற? பிஷப்புகளை ஏன் நம்புகிற? போப்பை ஏன் நம்புகிற? தலைவர்களை ஏன் நம்புகிற? என்னையை கூட ஏன் நம்புகிற? அவங்க எழுதுனது நம்புன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன எழுதியிருக்காங்க படிங்க. 2 அதிகாரம் 2 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். இந்த வசனத்தை பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர் தான். அப்போ தேவன் ஒருவர் தான்.
ஆனால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் இயேசு, மனுஷனாக வந்த இயேசு இங்கே போட்டிருக்கு. அப்போ 2 நபர் ஆயிடுச்சா? யோவான் 8:17 2 பேருடைய சாட்சி உண்மைன்னு உங்கள் வேதத்தில் எழுதியிருக்குல்ல. நான் சாட்சி கொடுக்குறேன், என் பிதாவும் சாட்சி கொடுத்துருக்காரு, நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல. 2 பேருன்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ 3வது நபர் வந்து வேறொரு, நானும் அல்ல அவரும் இல்லை, வேறொரு தேற்றவாளர்னு சொல்கிறாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அங்கே 3 போட்டிருக்கு. நீ எப்படிரா, நீ ஒரு ஆளுன்னு எப்படிரா சொல்கிற? முட்டா பையனை திருத்திக்க உன்னைய. 3 எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எதையும் பேசாத, நினைக்காத, எதையும் யோசிக்காத. இந்த போட்டிருக்குது போட்டதான், மூல பாஷையில் அப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குன்னா அப்போ இதை மாற்று. எங்களுக்கு என்னையா தெரியும், உள்ளது தான் படிக்க போகிறோம். நீ மூல பாஷை அப்படின்னா இதில் மாற்று, இந்த கிழிச்சு போட்டுரு, வேதாகம சங்கத்தில் போய் மாற்று. அறிவு கட்டவனே, இனிமேல் அப்படி பேசுகிற ஆளுகளை எச்சரிக்கையாக இருங்க. எவன் போதனை எவன் விளக்கம் தேவையில்லை. ஏன் நான் கூட விளக்கமெல்லாம் சொல்லலை. இதை உள்ளதை அப்படியே நம்புங்க. 3 தான். வேறொருவர்னா அவர் ஆவியானவர் தான். நாங்கள் 2 பேர்னு பிதாவையும் இயேசுவும் சொல்கிறாரு. மூவரை வேறொரு ஆவியானவர் சொல்கிறாரு. இதை விட என்னடா உனக்கு விளக்கம் வேணும்? வசனம் ஒரு புள்ளி கூட மாற்றாதீங்க, அப்படியே நம்புங்க. முட்டா பையன்னு நம்மளை சொன்னால் சொல்லிட்டு போடணும். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் அது தேவைப்பலனாக இருக்குது. ஆவியானவர் பலத்தில் நான் பேசுகிறேன், நெனிப்பூட்டுதலில் நான் பேசுகிறேன். ஞானமுள்ள மனம் அதில் விளக்கட்டும். புத்தி உள்ளவே கணக்கு பார்ப்பான். அவருடைய ஆடு அவர் சத்தத்தை கேட்கும். சத்தியவான்கள் என் சத்தத்தை கேட்பார்கள். இந்த சத்தியம் உள்ளவர்கள் நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு ஏசாயா 26:2 படி பரலோக வாசல் திறக்கப்படும். ஆகவே இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்குற வாழ்க்கையை பற்றி அடுத்த வாரம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். சாலமோன் ஐயா ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை மணிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே